இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் பீட்ரூட் வச்சு ஒரு ஸ்நாக்ஸு செய்ய போகிறோம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பீட்ரூட்டை இது மாதிரி செத்தி இதில் அரிசி மாவு, கடல மாவு, பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. இதை போட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதாங்க. இது மாதிரி நீட்டாக செத்திக்கிங்க. செத்திக்கிட்டு ஒரே அளவாக நீட்டாக மெலிசாக செத்திக்கிங்க. இதை இதெல்லாம் அரிசி மாவு, கடல மாவு, மிளகா பொடி, கொஞ்சம் போது பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. இதை எண்ணெயில் பொரிக்க போடணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, ஒன்று போட்டு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுருவோம். ஈஸியாக இருக்குங்க. வீட்டில் திடீர்னு எதுவும் இல்லைன்னா பிள்ளைங்க கூட சரியாக இந்த பீட்ரூட்லாம் சாப்பிடாது. நீங்கள் இதே மாதிரி மெலிசாக ஒரே அளவாக கட் பண்ணி, ரொம்பவும் மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா வேகாது. கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி நீட்டு வாட்டுக்குள்ளே கட் பண்ணிக்கிங்க. இதில் சிப்ஸு மாதிரி போட்டு கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி மாவெல்லாம் கலந்து விட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் கொஞ்சம் போட்டுங்க, இல்லை அரிசி மாவு இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் கடலை மாவு, மிளகாய் பொடி, அடுத்தது இது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வாசமாக இருக்கும் உங்களுக்கு. தனி மிளகாத்தூளை விட அது போட்டிங்கன்னா வேணால் கொஞ்சம் கலந்து கூட போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு சிப்ஸு, ஒரு பகோடா எப்படி வேணாலும் சொல்லலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் அவசரத்துக்கு எதுவும் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைங்களுக்கு சாப்பிடும். பீட்ரூட்டுன்னு சொல்லாமல் கூட சில பிள்ளைங்களுக்கு பீட்ரூட்னால் பிடிக்காது, சாப்பிட கூட சாப்பிடாது. இதை நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும். நீங்கள் இதே போல் உங்கள் வீட்டில் பீட்ரூட்டால் செஞ்சு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். முறுப்பாக வெந்தோடனே எடுத்துக்கலாம்.
கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து அதில் வாசத்துக்கு இதே போல் பீட்ரூட்டு ஸ்லைஸாக அரிஞ்சு அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.